Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரக்குழம்பு செய்யறதுக்கு நான் கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ கத்திரிக்காயெல்லாம் நாலா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியில் அலசிட்டு இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பூச்சி எதுவும் இருந்தால் நல்லா தெரியும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னாவே காம்போடு தான் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் அலசிட்டு எடுத்துருக்கிறதுனால கத்திரிக்காய் எண்ணெயில் சேர்த்த உடனே தெறிக்க ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில வச்சு கலந்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ஒரு பாதி அளவு நல்லா வதங்கினா போதுங்க. இது கூட ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இலை சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சேனலில் சுண்டவத்தல் காரக்குழம்பு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. சுண்டவத்தல் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணதான். அதோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வதக்குன கடாயிலே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு சேர்த்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். எப்பவுமே காரக்குழம்புல கருவேப்பிலை இலைகள் சேர்த்தோம்னா நல்லா வாசமாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும் குழம்பு. இப்போ இது கூடவே 5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். வெங்காயத்தை வந்து முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மிதமான தீயில வச்சுட்டே வதக்கிக்கோங்க. ஏற்கனவே எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, அதனால கரிஞ்சிடும். அதுக்காக மிதமான தீயில வச்சு வதக்கிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய காரக்குழம்பு ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்லாம் வந்து பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளியை வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்தோம்னா குழம்பு வந்து நல்ல திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா மிளகாய் தூளோட 1 ஸ்பூன் மல்லித்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புக்கு மல்லித்தூள் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் குழம்பு நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொடியெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சின்ன லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை இந்த குழம்போட சேர்த்துக்கலாம். உங்கள் புளிப்பு சுவைக்கப்போ நீங்கள் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 தக்காளி சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. புளி குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் கத்திரிக்காயெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ கத்திரிக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க வச்சலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருள் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்க. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் பக்கம் கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலந்து விட்டாச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த குழம்பு வந்து ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த குழம்பு வந்து மத்தியானம் வச்சோம்னா நம்மளுக்கு நைட்டுக்கு இட்லி தோசைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.